யாருமா இவங்க மாமா? அவ எங்களை ஒத்து பார்த்து வசியம் பண்ணி எங்களுக்குள்ளேயே சண்டை போட வச்சுட்டா. பாத்தீங்களா, நான் இவனை அடிக்க இவன் என்ன அடிக்கன்னு நாங்க எங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டோம். அவளை எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. என் கண்ணு முன்னாடியே நிக்காதீங்க, போங்க. அதுவும் சொதப்பலுமா? இங்க என்னதான் நடக்குது? அந்த ராணி தன்னோட கண்ணை காட்டி எங்களை வசியம் பண்ணிட்டான்னு இவங்க சொல்றாங்க. நீ என்னமோ ஒவ்வொருத்தனும் 10 ஆளுங்களுக்கு சமம் ராணுவத்தையே வீழ்த்திடுவாங்க அப்படின்னு ஓவரா பில்டப் பண்ண. இப்ப என்னடானா அவனுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இங்க வந்து ஊங்கிட்ட புலம்புறானுங்க. அந்த ராணி கிட்ட எப்படி இவ்வளவு சக்தி வந்துச்சு? நான் என்ன பண்ணாலும் அதுல இருந்து தப்பிச்சிட்டு இருக்கா. முதல்ல அவ பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். ராணி, நீ பண்ண போறது ரொம்ப பெரிய விஷயம். இதை தடுக்க துஷ்ட சக்திகள் அடுக்கடுக்கா வரும். பிரச்சனைகள் பல்வேறு ரூபத்திலையும் வரும். அதெல்லாம் சரி பண்ணி இந்த விஷயத்தை முடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. உனக்கு உதவியா இருக்க ஒரு முக்கியமான விஷயத்தை தரேன். இந்த மை பல மூலிகைகளை சேர்த்து எரிய வச்சு இரு எண்ணெய்களை கூட்டாக்கி நிறைய துவா படிச்சு செஞ்ச வசியம்மை. இதுல சேர்த்திருக்கிற மூலிகைகளை ஒன்னா பார்க்கறதே அதிசயம். அப்படிப்பட்ட மூலிகைகளை உள்ளடக்கி அபூர்வமான சக்தி வாய்ந்த வசியம்மை. ராணி, இத உன் கண்ணில் தடவிக்கிட்டா அந்த மை உன் கண்ணில் இருக்கிற வரைக்கும் எந்த துஷ்ட சக்தியாலும் அதோட கட்டுப்பாட்டுக்குள்ள உன்னை கொண்டு வர முடியாது. ஆனா உன்னை நோக்கி வர ஆபத்தை உன் கண்ணால 2 நிமிஷம் கண் சிமிட்டாம உன்னிப்பா பார்த்துக்கிட்டே இருந்தா அவங்க உன்னோட வசம் ஆயிடுவாங்க. கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருவாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க உனக்கு அடிமையாகி நீ சொல்றதெல்லாம் கேட்பாங்க. ரொம்ப நன்றி பாய். நீ போற பயணத்துக்கு உபயோகமா இருக்கும். எங்களுக்கு அந்த துஷ்ட சக்தி இவ்வளவு தொந்தரவு செஞ்சிருக்குன்னா போற வழியில உனக்கு வர ஆபத்தை தடுக்க இது எந்த விதத்திலேயாவது உதவும். ரொம்ப நன்றி பாய். நீங்க செஞ்ச இந்த உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அந்த ராணிக்கு தெய்வ சக்தி துணை செஞ்சிட்டு இருக்கு. என்னதான் தெய்வ சக்தி துணை இருந்தாலும் நடந்துட்டு இருக்க இந்த போட்டியில ஜெயிக்க போறது சைத்தானோட சக்தியாதான் இருக்கும். அம்மா தாயே, தயவு செஞ்சு என்ன உத்து பாத்துறாத. அதுக்காக தான் அவங்கள வர வச்சீங்களா? ஆமா. அங்க தண்ணி இருக்குது. கடவுளே, நல்ல வேளை தண்ணி இருக்குது.
ஐயோ கடவுளே, என்னது இது? தண்ணி நீல நிறத்துல மாறிச்சு. ஒருவேளை இதுவும் அந்த துஷ்ட சக்தியோட வேலையா இருக்குமோ? ஐயோ கடவுளே, இப்ப நான் தாடிகாரனை எப்படி காப்பாத்த போறேன்? அவனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒன்னும் புரியலையே. ஐயோ ஈசனே, என் அப்பனே, நீதான் என் தாடிகாரனை காப்பாத்தணும். கடவுளே, இந்த நவபாஷான சிலையை எடுத்துன்னு வந்து பூஜை பண்றதே பொம்மி அக்காவோட ஆவி திரும்ப வரணுங்கிறதுக்காக தான். எங்களை சுத்தி நிறைய துஷ்ட சக்திகள் என்னையும் என் வயித்துல வளர்ற குழந்தையையும் அழிக்கணும்னு பாக்குது. நான் என் குழந்தையையும் என் குடும்பத்தையும் காப்பாத்தணும். இல்லனா தெய்வ சக்தியே இல்லாம துஷ்ட சக்தியோட ஆதிக்கம் அதிகமாயிரும். அப்படி மட்டும் நடக்கவே கூடாது. அதுக்கு நீதான் கடவுளே அருள் புரியணும்.